தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல், செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா நேத்து வரையுமே இரவு வரையுமே பாத்தீங்கன்னா தாக்குதலை 2 பக்கம் இருந்து இஸ்ரேல் வாங்கி கொண்டே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்புல்லா அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஈரானுடைய IRGC அடிக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா முஜ்தபா அவர்கள் பாத்தீங்கன்னா பதவி ஏத்ததுல இருந்து அவர்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன இருக்கு, புது ஆயுதங்களை இறக்கி இருக்காங்க. அந்த ஆயுதங்கள் இறக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தா இன்னும் பார்த்தா இஸ்ரேல் சீரழிந்து கொண்டுதான் இருக்குன்னு சொல்லணும். அதுலயும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புகைப்படம் எல்லாம் பார்க்கும் போது உண்மையாலுமே இது காசாவுடைய போட்டோ தானே எடுத்து போட்டிருக்காங்க, யாரோ பழச தூக்கி போட்டிருக்காங்கன்னு நினைப்போம். அந்த அளவுக்கு புகைப்படங்கள் வந்திருக்கு. நான் போட்டிருக்கிற புகைப்படங்கள்லாம் நீங்க பாருங்க, பார்த்தாவே காசா எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இஸ்ரேல் இருக்குது. எப்படியெல்லாம் இவங்க காசாவை பண்ணாங்களோ அதை தான் இன்னைக்கு ஈரான் பண்ணிருக்காங்க. இதை பாக்குறவங்க எல்லாருமே இது காசா நம்புற அளவுக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அடி வாங்கியிருக்கு. ஆனா இது எல்லாமே இப்ப எடுத்த புகைப்படங்கள். இதையெல்லாம் வெளியே விட்டு 5 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்லிட்டு யூதர்களுடைய அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு, இன்ஃபுளுசர்களுக்கு சொல்லியும் கூட அதையும் மீறி வெளியிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு தான் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு லெவலுக்கு மீறிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை மீறி வெளியே வந்திருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் பார்க்கவே இப்படி இருக்கு. அப்ப ஒரிஜினலான வீடியோஸ் எல்லாம் வந்தா எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல கூட முடியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு இங்கிருந்து வேலைக்கு போன ஒருவர் திரும்பி வந்த போது இந்தியாவில பேட்டி அளிக்கும் போது அங்க நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க, பல இழப்புகள் இருக்கு, எந்த தகவலையுமே இஸ்ரேல் வெளியே விடாம இருக்கு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சொன்னாரு. அப்பவே எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க எந்த அளவுக்கு இஸ்ரேல் மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும். நேத்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேல யூதர்கள் ஓடக்கூடிய காட்சி வெளியே இருக்கு. வீடியோ எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரும் மலை தான். அது பாத்தீங்கன்னா நார்மலா மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மலை தான். அந்த மலைக்கு மேல என்ன பண்றாங்கன்னா யூதர்கள் ஓடுறாங்க, குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. எப்படான்னு பார்த்தா அந்த தாக்குதலுக்கான அந்த சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் வர முடியும். அந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா பகல்லையும் வருது, இரவுலையும் வருது. முக்கியமா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா அதிகமா தாக்குறாங்க. அப்படிங்கறதுனால என்ன பண்ணிட்டாங்க, இருட்டு நேரம் ஆகும் போதே என்ன பண்ணிடுறாங்க, மலைக்கு போய் தஞ்சம் அடைறாங்க. யாருன்னா யூதர்கள். இங்க இருக்கிறாங்க, இஸ்ரேல்ல இருக்கிறவங்க. இத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவங்க என்ன பண்ணாங்க, காசால போன 2 வருஷமா ஆப்பிரிக்காட்ட போய் பேசிட்டு வந்தாங்க. என்னன்னா காசா மக்களை நாங்க அனுப்பிச்சுடுறோம், நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க காசும் கொடுத்துறோம், நீங்க காசா மக்களை அங்கேயே வச்சுக்கோங்க, அந்த காசாவையும் சேர்த்து நாங்க இஸ்ரேல் ஆக்க போறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட டீலிங்க பேசிட்டு இங்க மக்களை போக சொன்னா மக்கள் போக மாட்டேன்ட்டாங்க. காசா மக்கள், ஓ நீ போக மாட்டியா, ஏன் போக மாட்ட, உனக்கு வீடு இருக்கு அதனாலதான் போக மாட்டியா, உனக்குன்னு ஒரு ஊர் இருக்கு, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அப்படிதானே, அப்ப சரின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டையும் இடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இடிச்சாங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனை இடிச்சாங்க. எல்லாம் முடிச்சு நீங்க போய் எங்க போய் தங்குறீங்க, அகதிகள் முகாமா, அகதிகள் முகாமை போட்டு இடிச்சாங்க. ஜபாலியா இன்னும் நிறைய முகாம்கள் அழிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் எங்க இருந்தாங்க, ரோட்ல தங்கினாங்க. எந்த அளவுக்கு மோசமானு பாத்தீங்கன்னா அடக்கம் செய்யப்படக்கூடிய கபர்கள்ல தங்கியிருக்கோன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் பீச்சுடைய அந்த மணல்ல தங்கினாங்க. இப்ப கூட டென்ட்னு போட்டு தங்குறாங்க. அந்த டென்ட் எல்லாம் ஒண்ணுமில்ல, அதாவது தரையில உக்காந்துக்கிட்டு மேல என்ன பண்ணிருக்காங்க, சும்மா ஒரு கூடாங்குற மாதிரி பிளாஸ்டிக்ல போட்டிருக்காங்க. அதுல இருக்கவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி அழுதுகிட்டே வீடியோ விட்டுருக்காங்க. அவங்க ஒரு யூடியூபர் தான். இதுக்குள்ளேல எங்களால இருக்க முடியலங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்மளாம் எப்படி சொகுசா வாழ்ந்துட்டு போய் ரோட்ல பிளாட்ஃபாரத்துல தங்க முடியுமா? வெறும் ஒரு பேக்கெட்ல ஒரு டென்ட்டை போட்டு ஒரு பேப்பர்ல டென்ட்டை கட்டி வச்சுட்டு உட்கார முடியுமா? அததான் அந்த மக்கள் பாத்தீங்கன்னா கதறி அழுது சொன்னாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, இது எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னா கடைசியா என்ன ஆயிரும் சொல்லுங்க, இந்த நாடே நமக்கு வேண்டான்னு அந்த மக்களுக்கு தோணிரும். அப்ப உன்னுடைய உயிரையும் அழிப்பேன்னு சொன்னா அந்த மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, வேற நாட்டுக்கு போயிருவாங்கிறதுக்காக எல்லாத்தையும் அழிச்சாங்க இஸ்ரேல். ஆனாலும் அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா போற சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வந்தனால சமாதானம் பேசி நிறுத்தினாலுமே அவங்களை வெளியே அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் அழிச்சு வச்சுட்டாங்க. இனிமேல் காசால எதுவுமே கட்ட முடியாதுன்னு தெரியும். அது கட்டுறதுக்கு பல வருஷம் ஆகும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்களை எல்லாம் வெளியே அனுப்பிச்சு விட்டுறலாம், உயிர் பயம் காட்டி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் உயிர் பயத்துக்காக மலை மேல போய் உட்கார்றாங்க. ஏன் மலை மேல உட்கார்றாங்கன்னு தெரியுங்களா? மலை மேல ஒண்ணுமே இருக்காது. அதாவது ஒரு மலை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், ஈரானுக்கு தெரியும் இது மலை அப்படின்னு தெரியும். இந்த மலையில என்ன இருக்குது, வீடு இருக்காது, அதே மாதிரி ஆர்மி இருக்காது, எதுவுமே இருக்காது. அதாவது ராணுவத்துடைய முக்கியமான இடங்கள் எதுவோ அதைதான் அவங்க குறி வச்சு தாக்குறாங்க. அதுக்கு பக்கத்தால இவங்களுடைய வீடுகள்லாம் இருக்கிறதுனாலதான் அழிஞ்சிட்டு இருக்குது. அதனால நம்ம பேசாம அங்க போய் உட்காந்துட்டோம்னா கண்டிப்பா தாக்குதல் வராது. ஏன்னா இஸ்ரேல் கூட தேடி தேடி மக்களை கொள்வாங்க. ஈரான் தேடி தேடி மக்களை எல்லாம் கொள்றது இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஏர் டிஃபென்ஸையும் அதுக்கப்புறம் ஆர்மி சம்பந்தமான விஷயத்த தான் அழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அதுதானே நமக்கு இடைஞ்சலா இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மலையில போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப மலையில ஒண்ணுமே இல்லாம இவங்க போய் தஞ்சம் அடைறாங்க. மலையில வீட்டை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு, நாட்டை விட்டுட்டு, எதுக்கெல்லாம் வந்தாங்களோ அது எல்லாத்தையும் விட்டு போட்டு, எதெல்லாம் இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு இவங்க வாதாடினாங்களோ, இவங்களுடைய
இவங்களுடைய வேதங்கள் சொல்லிச்சு, இவங்களுடைய நபிமார்கள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எதையெல்லாம் வந்து வாதாடினாங்களோ அந்த நாட்டை விட்டு போட்டு மலையில போய் உட்காந்துருக்காங்க. அப்படியே வந்து மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஈரான் மக்கள் ராத்திரி நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல யாருக்காவது பிளட் வேணும்னா டொனேட் பண்றதுக்கு அந்தந்த குரூப்பை சேர்ந்தவங்க வராங்க. ஈரான் மக்கள் அவ்வளோ கஷ்டத்துல அவ்வளோ அழிவுல நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு உதவுறாங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க, இங்க விட்டு போட்டு மலைக்கு போய் உட்காந்துக்கிறாங்க. பங்கர் சேஃப் இல்லையாமா, வீடு சேஃப் இல்லையாமா. அதாவது பாருங்க, பங்கரை வச்சு போட்டு பெருசா பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த பங்கரே இவங்களுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப மலை மேல போய் உட்காந்துருக்காங்க. பத்தாவதுக்கு ஒருத்தவங்க இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் நாம உயிர் வாழ்ந்தா போதுங்க கூடிய ஒரு நினைப்பு இருக்கு. அதை வேற இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் கிளின்னு கிழிச்சிருக்காங்க. சாவக்கூடிய நேரத்துல கூட இவங்களுக்கு வந்து ஈவரக்கமே இல்லை அப்படின்னு இருக்காங்க. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு ஈவரக்கமே இருக்காது. அவர்கள் கிறிஸ்துவர்களையே வந்து ரொம்ப தாழ்வாக தான் வந்து நடத்துவாங்க. ஆனா கிறிஸ்துவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா யூதர்களை வந்து என்ன நினைச்சுப்பாங்க, அவங்களுடைய வேதத்துல சொல்லப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் தான் இந்த இன்னைக்கு பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் சொல்றாங்க, எங்களை அவங்க மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, எங்களுடைய உயிர் போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்களை பங்கருக்குள்ள கூட விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கதறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஊரை விட்டு போட்டு என்ன பண்ணிருக்காங்க, லட்சக்கணக்கான மக்கள் போய் மலையில தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அடுத்து அப்படியே வந்து இவங்க வந்து ஈரானுக்கு தான் தஞ்சம் அடைஞ்சாங்க. இன்னொரு பக்கம் வடக்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன இருக்காங்க, இஸ்புல்லாவுக்கு பயந்து போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா வடக்கு இஸ்ரேல்ல இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, போன தடவை எல்லாம் தாக்குன போது எல்லாருமே டெல்லவியூக்கு வந்தாங்க, சென்ட்ரல் இஸ்ரேலுக்கு வந்தாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சென்ட்ரல் இஸ்ரேல் இருக்கவங்களே மலைக்கு ஓடும் போது இவங்க எல்லாம் இங்க வந்து உட்கார போறாங்களா? இங்க இருந்தா சாவறதுன்னா அங்க இருந்தா அதுக்கு மேல சாவு, இங்கேயாவது இஸ்புல்லாவது, அங்க வந்து பார்த்தா ஈரான்து, என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஒரு பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே காட்டுக்கும் மலைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. இவங்களையெல்லாம் வந்து இன்னொரு 10 நாள் வச்சு செஞ்சாங்கன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு இஸ்ரேலும் வேணா ஒண்ணும் வேண்டாம், நாங்க மலை மேலேயே குடியிருந்துக்கிறோம், விட்டுருங்கடான்னு சொல்லிட்டு போய் தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. அந்த ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்ப இஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு பயந்து வடக்கு இஸ்ரேல் மக்களும், அதுக்கப்புறம் ஈரானுடைய தாக்குதலுக்கு பயந்து சென்ட்ரல் மற்றும் தலைநகரத்துல இருக்கக்கூடிய மக்களும் வந்து பாத்தீங்கன்னா மலையிலேயே குடியும் குடுத்தனமா இருந்துட்டு இருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியா இப்ப நடந்துட்டு இருக்கு 2-3 நாட்களாக. அடுத்து இது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்கள் இப்போ வந்து மிஸ்ஸிங் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க எங்க போனாங்க அப்படிங்கக்கூடிய தகவலே தெரிய மாட்டேங்குது. அதாவது இஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு இந்த தரைவெளியில போன இஸ்ரேல் ராணுவத்திலயும் ஆட்கள் மிஸ் ஆயிருக்காங்க. அவங்க உயிரிழந்துட்டாங்களா இல்ல வந்து பிடிபட்டுட்டாங்களா அப்படிங்கக்கூடிய தகவல் தெரியாம இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வடக்கு இஸ்ரேல்ல பல தாக்குதல்கள் செய்யப்பட்டதுல அந்த இடத்துல ஐஃபா இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காணவில்லைங்கிறாங்க. காணவில்லைன்னு என்ன அர்த்தம்னா அந்த இடம் வந்து எரிஞ்சிருக்குதுங்கிறதுனால அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, உயிரிழந்ததற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஆயில் ரெஃபைனரியே வந்து தாக்கியிருக்காங்கும் போது ஈரான்லயே ஆயில் ரெஃபைனரியில நிறைய பேர் இழந்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்லையும் உயிரிழந்திருப்பாங்க. இவங்க காணவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா வந்து உயிரிழக்கவும் வந்து நடந்திருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தரைவெளியில முன்னேறி போயிட்டு இருக்காங்க. எங்கன்னா லெபனானுக்குள்ள. எதுக்கு நான் வந்து தரைவெளியில முன்னேறி போறாங்கன்னா அப்படியே உள்ள போயிட்டு என்ன பண்ணிடலாம், அங்க இருக்கக்கூடிய அப்படியே இஸ்புல்லாவை வந்து ஓரங்கட்டிடலாம்னு நினைச்சு உள்ள போனாங்க. ஆனா ரத்வான் படை களமிறங்கி அவங்க வந்து நேருக்கு நேர் தாக்குதல் செஞ்சு 13 பேர் உயிரிழந்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துல. மிச்சம் இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு பின்வாங்கி இருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது இல்லாம ஈரானும் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், ஜெயில வந்து போட்டிருக்கோம் ஒரு 8 பேர்த்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்க என்ன ஆயிட்டு இருக்காங்க, அமெரிக்காவுடைய ராணுவம் சிக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுடைய ராணுவமும் சிக்கி கொண்டு இருக்காங்க. அதனாலயோ என்னமோ தெரியல, உடனே அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இல்ல நாங்க குர்துகளை தரைவெளிக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை வந்து இது வந்து பொய் சொல்லிட்டு அப்புறமா கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்களே சிக்கும் போது அந்த மாதிரி குருதிகள் போய் சிக்கிட்டாங்கன்னா அவங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சமரசம் பேச வேண்டிய நிலைமை வந்துடும் சொல்லிட்டு அதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, இப்ப வந்து தரை வெளியே வந்து ஐடியா சேஞ்ச் பண்ணிருக்கிறதாக ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. அவர் ஒரு நாளைக்கு ஒண்ணு பேசினா இன்னொரு நாளைக்கு இன்னொன்னு செய்வாரு. அதனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம் வந்து பார்த்தா மக்கள் எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள், ராணுவத்தை சேர்ந்தவங்க அங்கங்க மிஸ் ஆயிட்டே இருக்கிறாங்க. இப்ப முஜ்தபா அவர்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா புது ஆயுதமாக களமிறக்கி கொண்டே இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா நேத்தும் இஸ்ரேல்ல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது. இதெல்லாம் இப்ப வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, விரும்புறவங்க அதுல ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.